الحمد لله الذي جعلنا على أمة سيدنا محمد صلى الله عليه وسلم أنه قال أنا من نور الله وكل شيء من نور. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. சக்தி இஸ்லாத்தை சகல உலகமும் அறிந்திட இந்த சபையை அமைத்தவர்களுக்கு என்னின் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒளிபரப்பும் சூரியனை ஒற்றை விரலால் ஆட்சி செய்யும் அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். ஒற்றை சிரிப்பால் ஆதவனையே தோற்கடிக்கும் அசத்தல் இதய நாயகர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறப்பு என்றாலே சிறப்பு கொண்டாட்டம். அதிலும் பெருமானாரின் பிறப்பு என்றால் சிறப்பிற்கு பஞ்சமில்லை, கொண்டாட்டத்திற்கு அளவு கொஞ்ச நெஞ்சமில்லை. ஆம், அத்தகைய பெருமானாரின் பிறப்பின் அதிசயத்தை பற்றித்தான் பேச முன் வந்துள்ளேன் சகோதரர்களே. வசந்த மாதம் வசந்தமாக கிபி 570 ரபியுல் அவ்வல் பிறை 12 திங்கட்கிழமை சுபஹுடைய நேரத்தில் தான் இந்த உம்மத்தின் பேரொளி பிரதிபலித்தது. அன்னை ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் அருமை பாலகராகவும் ஹஜ்ரத் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அற்புத குழந்தையாகவும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பினான். அன மின் நூரில்லாஹி வ குல்லு ஷைஇன் மின் நூரி. நான் அல்லாஹ் தஆலாவின் நூரி என்னும் ஒளியில் இருந்து வந்துள்ளேன். இன்னும் அனைத்து வஸ்துக்களும் என்னுடைய நூரில் இருந்துதான் வந்துள்ளது என்று கோமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் நூர் என்பதை உணரமுடிக்கிறது. நாயகம் பிறந்த வீடு ஒளியால் ஜொலித்தது. நட்சத்திரங்களோ அன்னலாரை நெருங்கியது. மக்கா நகரமே மகத்தான நகரமாய் மாறியது. காரணம் என்ன தெரியுமா அன்பு சகோதரர்களே? வருவது மனிதர் அல்ல, மனிதருள் புனிதர், இறைவனின் நேசர், நம் அனைவரின் காதலர் அல்லவா? அது மட்டுமா, கோமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காதலில் தன்னையே மறந்து போய் தன் காதலை காவியமாய் தொகுத்த புனிதமிகு பூசரி இமாம் தன் துருதா ஷெரீஃபில் مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم كأن بالنار ما بالماء من بلل حزن وبالماء ما بالنار من ظلام என்ற அடியில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாள் அன்று எதிரிகளுக்கு ஏற்பட்ட துக்கத்தால் நெருப்பிருந்த இடத்தில் நீர் இருந்ததின் ஈரமும் நீர் இருந்த இடத்தில் நெருப்பு எரிந்ததின் உஷ்ணமும் இருப்பதை போன்று உணர்வு ஏற்பட்டது. சுபஹானல்லாஹ். அதிசயமே வியந்து போகும் பேரதிசயம் அல்லவா நம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தலையில் எண்ணெய் பூசப்பட்டு, கண்களில் சுருமா இடப்பட்டு, கப்பல் கொடி அறுக்கப்பட்டு, கத்னா செய்யப்பட்டு, வலதுகரம் தொடையில் வைத்து விரலால் ஏக இறைவன் ஒருவனே என்று செய்கை செய்து கொண்டு, இடதுகரம் கொண்டு பிறப்புறுப்பை மறைத்து கொண்டு வல்ல ரஹ்மானே சுஜூது செய்து கொண்டே பிறந்தார்கள். ஆக பேரொளியின் பெட்டகமாகவும் ஞானத்தின் திருவுகோலாகவும் அகிலத்தின் அருட்கொடையாகவும் அனுப்பப்பட்ட அன்னலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழி நடந்து
அவர்களுடன் சுவனத்தின் சுகந்தமாய் ஜொலிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் என் சந்ததிக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் என்று என் உரையை நிறைவு செய்கிறேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. جزاك الله خير.